ஒரு தொலைதூர கிராமத்தில் ஒரு சிறுவன் முதல் இந்தியாவின் மிகவும் பயமுறுத்தும் துரோகி வரை வீரப்பனின் வாழ்க்கை கடுமையான கிளர்ச்சி மற்றும் இரத்தம் மற்றும் சந்தனத்தால் கட்டப்பட்ட இருண்ட சாம்ராஜ்யத்தின் கதை. ஒரு புராண கதையின் ஆரம்பம் 1952 கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் உள்ள சிறிய கிராமமான கோபிநத்தம் என்ற கரடு முரடான நிலப்பரப்பில் கூஸ் முனிசாமி வீரப்பன் என்ற குழந்தை பிறந்தது. சிறு வயதிலிருந்தே கிராமப்புற வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தங்களை அவர் வெளிப்படுத்தினார். வறுமை ஒரு நிலையான துணையாக இருந்தது. மேலும் அவரது வீட்டைச் சுற்றியுள்ள அடர்ந்த காடுகள் அவரது விளையாட்டு மைதானமாகவும் பின்னர் அவரது போர்க்களமாகவும் மாறியது. வீரப்பனின் காடுகளின் மீதான ஈர்ப்பு அவரது டீன் ஏஜ் பருவத்தில் உணவுக்காக சிறு விலங்குகளை வேட்டையாடத் தொடங்கியது. அவர் வளர வளர வேட்டையாடுவது போல் மாறியது. மேலும் துப்பாக்கியுடன் அவரது திறமை புகழ் பெற்றது. 20 வயதிற்குள் வீரப்பன் ஏற்கனவே தந்தம் மற்றும் சந்தன மரங்களின் சட்டவிரோத வர்த்தகத்தில் தனக்கென ஒரு பெயரை பெற்றிருந்தார். ஒரு குற்றப் பேரரசின் பிறப்பு 1970களில் வேட்டையாடும் கும்பலுடன் வீரப்பன் சேர்ந்ததுதான் திருப்புமுனை. காடுகளை பற்றிய அவரது ஒப்பற்ற அறிவு மற்றும் அவரது இரக்கமற்ற செயல்திறன் காரணமாக அவர் தரவரிசையில் உயர அதிக நேரம் எடுக்கவில்லை. இருப்பினும் வீரப்பன் அடிபணிந்தவனாக இருப்பதில் திருப்தி அடையவில்லை. அவர் தனது தலைவரை குளிர் இரத்தத்தில் கொன்றார். கும்பலை கைப்பற்றி காட்டின் மறுக்க முடியாத ராஜாவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். வீரப்பனின் செயல்பாடுகள் வேகமாக விரிவடைந்தது. அவரது வேட்டையாடும் வலையமைப்பு கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கேரளா முழுவதும் பரவி மில்லியன் கணக்கான மதிப்புள்ள தந்தங்கள் மற்றும் சந்தன மரங்களை கடத்தியது. மாறுவேடத்தில் மாஸ்டர் என்ற நற்பெயரும் காட்டுக்குள் மறைந்துவிடும் திறமையும் அவரை தீண்டத்தகாதவராக ஆக்கியது. காவல்துறை அவரை இடைவிடாமல் வேட்டையாடிய போதும் கொலைகள் ஆரம்பம் வேட்டையாடுபவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக மாறுவது கொடூரமான கொலைகளின் சரத்துடன் வந்தது. 1987 வீரப்பன் தன்னை கண்காணித்து வந்த வன அதிகாரியை பதுங்கிக் கொன்றான். இந்த செயல் அவரது வாழ்க்கையில் ஒரு இரத்தக் களரி அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறித்தது. பல ஆண்டுகளாக போலீஸ் அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், இன்பார்மர்கள் உட்பட 120 பேரின் மரணத்திற்கு வீரப்பனும் அவனது கும்பலும் காரணம். 1993 பாலாறு குண்டுவெடிப்பு ஒரே தாக்குதலில் 22 போலீஸ்காரர்களை கொன்றது அவரது மிகவும் இழிவான செயல்களில் ஒன்றாகும். வன்முறையின் சுத்த அளவு அவரது ஒரு பயங்கரமான குற்றவாளி என்ற நிலையை உறுதிப்படுத்தியது. மேலும் அவரை பிடிக்க அரசாங்கம் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மனித வேட்டையில் ஒன்றை தொடங்கியது. தி மாஸ்டர் ஆஃப் தி ஜங்கிள் 2 தசாப்தங்களுக்கும் மேலாக பிடியிலிருந்து தப்பிக்கும் வீரப்பனின் திறமை புராணத்தின் பொருளாக மாறியது. அடர்ந்த காடுகளில் நிழல்கள் போல தன் கும்பலுடன் நடமாடிக் கொண்டிருந்தான். அதிகாரிகளை விட ஒருபடி மேலே இருக்க அவர் நிலப்பரப்பு பற்றிய தனது நெருக்கமான அறிவை பயன்படுத்தினார். அவரது பகுதியில் உள்ள உள்ளூர் மக்கள் அவரை ஒரு ராபின் ஹூட் நபராக பார்த்தார்கள். அவர் அடிக்கடி தனது செல்வத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவர்களின் விசுவாசத்தையும் அமைதியையும் பெற்றார். அவரை பிடிக்க அரசு சிறப்பு படைகள், ஹெலிகாப்டர்கள், மேம்பட்ட தொழில்நுட்பம் ஆகியவற்றை அனுப்பியது. ஆனால் வீரப்பன் மழுப்பலாகவே இருந்தார். அவரை பிடிக்க ஒவ்வொரு தோல்வியுற்ற முயற்சியும் அவரது வெல்ல முடியாத ஒளியை மட்டுமே சேர்த்தது. 2000 ஆண்டில் கன்னட திரைப்பட ஐகான் ராஜ்குமாரை கடத்திச் சென்றபோது வீரப்பனின் புகழ் புதிய உச்சத்தை எட்டியது. இந்த துணிச்சலான செயல் தேசிய தலைப்புச் செய்திகளை ஈர்த்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. பணைய கைதிகள் நிலை 108 நாட்கள் நீடித்தது. அப்போது வீரப்பன் தமிழக கைதிகளை விடுவிக்கவும் பெரும் கப்பம் கோரினார். இறுதியில் ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டாலும் இந்த சம்பவம் வீரப்பனின் வெட்கக்கேடான தன்மையை எடுத்துக்காட்டியது. இறுதி பொறி தோற்கடிக்க முடியாதவராக தோன்றினாலும் வீரப்பனின் நாட்கள் எண்ணப்பட்டன. 2004 ஆண்டு பல ஆண்டுகள் இடைவிடாத தேடுதலுக்கு பிறகு தமிழ்நாடு சிறப்பு அதிரடி படை அவரை பிடிக்க விரிவான திட்டத்தை வகுத்தது. வீரப்பன் கும்பலைச் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதாக காட்டி அவரை வலையில் சிக்க வைத்தனர். அக்டோபர் 18, 2004 அன்று வீரப்பன் சூழ்ச்சியில் வீழ்ந்தான். அவரது ஆம்புலன்ஸ் பாப்பாரப்பட்டி கிராமத்தின் வழியாக சென்றபோது அதிரடிப்படையினர் அவரை வழிமறித்து தாக்கினர். ஒரு விரைவான நடவடிக்கையில் வீரப்பன் மற்றும் அவனது கூட்டாளிகள் 3 பேர் தோட்டாக்களில் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் மிகவும் மோசமான சட்ட விரோதியின் ஆட்சி முடிந்தது. ஆனால் அவரது புராண கதை லட்சியம் மற்றும் இரக்கமற்ற தன்மையுடன் ஆயுதம் ஏந்திய ஒரு மனிதன்
ஒரு முழு தேசத்தின் வலிமையை எவ்வாறு சவால் செய்ய முடியும் என்பதற்கான குளிர்ச்சியான நினைவூட்டலாக வாழ்கிறது.